வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். ஆக்சுவலி இது என்னோடய பூஜா ரூம் தாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. இன்னும் இதை மேக் பண்ணவே இல்லை. இனிமே தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணுன்ற டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மாதிரி ஆகிடுச்சு. 11 to 11:30 வந்து கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டீ தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு ஒரு 11:30 கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டன் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இது சூப்பர் பிளேஸு. ஸோ கிளைமேட்டும் செம சூப்பராக இருந்தது. ஸோ லைட்டாக வந்து சாரல் விழுகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் சரியான காற்று. நாங்கள் ஆட்டோவில் தான் ஆக்சுவலாக போயிருந்தோம். ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு இடங்க. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போனதுக்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிம்மதியாக இருந்ததுங்க. ஸோ சீரியஸ்லி இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கல்லிலே செதுக்குனதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப ஸோ கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தோப்பு தான் இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் வந்து உள்ளே போகிற மாதிரி தான், அது ஒரு 1/2 hour ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தான் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைகளுக்கு நடுவில் வந்து அந்த பிளேசஸ் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மல்லிகை பூச்செடி, அதுக்கப்புறம் கனகாம்பரம், அந்த மாதிரி செடி எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாமரம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடி புளிங்க அந்த அந்த மரங்கள் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாமே நாங்கள் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றின டீட்டெயில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.